இஸ் சாஃப்ட் ஸ்போக்கன் பாலிட்டிஷியன். அவர் ஒரு விசுவாசி. ஸ்ட்ராட்டஜி மேன். ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்ல மாட்டேன் கார்த்திகேயன். அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது அவர். அவர் ஒரு தனிமரம் தோப்பாகாது. இன்னைக்கு அவர் ஏரியாலே அவருக்கு எந்த விதமான வாய்ஸுமே கிடையாது. அவர் கூட யாருமே இன்னைக்கு இல்லை. அவர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துசாமியோட போயிட்டாங்க. அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி வந்த பிறகு அவங்க 2 பேரும் தான் அந்த மாவட்டத்தில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. கட்சிக்காரன் பூரா எடப்பாடி கிட்ட போயிட்டான். இன்ஃபேக்ட் நீங்கள் சசிகலா சிறைக்கு போகிறதுனால எடப்பாடியை சிஎம் ஆக்குறன்னு போது செங்கோட்டையன் பேர் தான் முதல்ல பரிசீலிக்கப்பட்டது. அவரால் மற்ற எம்எல்ஏக்களை குட் புக்ஸில் வைக்கிற அளவுக்கான ரிசோர்ஸஸ் அவர்கிட்ட இல்லை. வளங்கள் அகாமடேட் பண்ணிக்கக்கூடிய வளங்கள் அவரிடம் இல்லை. புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். அது எடப்பாடி கிட்ட தான் இருந்தது. அவர் ஒன் அமங் த சோல்ஜர்ஸாக மாறிட்டார். ஜெயலலிதா இவங்க சசிகலா அவரை மந்திரி ஆக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த சின்ன சலசலப்பு கூட அங்கே இல்லாமல் போச்சு. இன்றைக்கி அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன பெருசாக 9ஆம் தேதி 5ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு பேசுகிறப்ப எனக்கு புரியல. அவர் இன்றைக்கி ஊடகங்கள் பூரா காலையிலேருந்து அதான் பேசிகிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட அவர் ஒரு தனி மரம். இன்னைக்கு தனி மரம் தோப்பாகாது. அவர் என்ன பேசிடுவார்?